पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोढ्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட விருத்தி, சதாசிவ பிரம்மேந்திரத்தில் விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் 3வது பாதம் விபூதி பாதத்தில் 15வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 15வது சூத்திரத்தை பார்த்துருவோம். இந்த 15வது சூத்திரம் 3வது பாதம் 15வது சூத்திரம். ஆச்சாரியர் ஒரு சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு அவதாரிக்கா ஒன்று கொடுக்குறார். நனு ஏகஸ்ய தர்மினக பரிணாம பகுத்வே கோ ஹேத்து இத்யத ஆக. இந்த தர்மி எத்தனையா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மி ஒன்று தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், பரிணாமங்களை எல்லாத்தையும் எப்படி கொண்டுட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு பேசிக் வஸ்துவை கூட எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தர்மின்னு கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மரத்தை எடுத்துக்கிறேன். மரம்ன்றது தர்மி. அந்த மரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டேபிளோட காலெல்லாம் உடஞ்சி போச்சு, ஏதோ இதாச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நான் பண்ணதை சொல்கிறேன். அந்த மேலே இருக்கிற பார்ட்டு மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வேற ஒரு பர்பஸ்க்கு ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமாச்சு. அந்த மேலே இருக்கிற அந்த பிளைவுட்டை மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுப்பெரிச்சிட்டேன். அடுப்பெரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி வச்சு குளிச்சிட்டேன். இப்போ என்ன ஆகிப்போச்சு, மரம் தர்மி பார்த்தீங்கன்னா மரம். அந்த மரம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, டேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் டேபிள்ன்றது போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டீப்பாய் மாதிரி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவும் போச்சு. அப்புறம் அடுப்பு கரியாச்சு. இவ்வளோதான், சாம்பல் ஆகி போச்சு. இப்போ இந்த மரம்ன்ற தர்மிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே போகுது. அதே மாதிரி மண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மண்ணுக்கு மேலே சூரணம், தூள் மண் ஜலிச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மண் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பிண்டமாயிடும், மண்பிண்டம். அந்த மண்பிண்டம் பார்த்தீங்கன்னா பானையாக வளைஞ்சிங்க அப்படின்னா பாதி பானைக்கு பேர் கபாலம். அப்புறம் அந்த கபாலம் 2 கபாலத்தையும் இணைச்சோம் அப்படின்னா பானை. அப்போ எல்லாத்துலேயும் மண்ணுன்னு வருதா? அப்போ மண்ணுன்னு வரும்போது எது பார்த்தீங்கன்னா 3 காலத்திலையும் தொடர்ந்து இருக்கோ அதுக்கு பேர் தர்மின்னு பேர். அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ மண்பிண்டம், மண்சூரணம், மண்பிண்டம், மண் கபாலம், அதே மாதிரி மண்பானை. அப்போ எல்லாத்துலேயும் மண்ணு தொடர்ந்து வருது இல்லை, அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா தர்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டன் நூல், காட்டன் பார்த்தீங்கன்னா கிளாத்து, காட்டன் ஷர்ட்டு, எல்லாத்துலேயும் காட்டன் வருது இல்லை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், தர்மின்னு ஒன்று பேஸாக ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தர்மி அப்படின்னு பேர். அந்த தர்மி பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கமாக இருந்தாலும் ஒரே மண்ணு தான். ஆனால் அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா பலவிதமான தர்மங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. அப்போ ஒரே தர்மி, அதுக்கு மேலே அநேக தர்மங்கள் வெளிப்படுறதுக்கு எது காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நனு ஏகஸ்ய தர்மினஹா, ஒரே ஒரு தர்மி தான், அது பரிணாம பகுத்வே அநேகமாக பரிணமிக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இத்தியத ஆக,
இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், ஸ்லோகமா சூத்திரமா வந்து பதஞ்சலி முனிவர் பண்ணியிருக்கார். கிரமான்யத்வம் கிரமான்யத்வம் பரிணாமன்யத்வே ஹேத்துः கிரமான்யத்வம் பரிணாம அன்யத்வே ஹேத்துः. கிரமான்யத்வம்னா பிரிச்சோன்னா கிரம அன்யத்வம். கிரமம் இருக்கு. கிரமம்னா என்ன அர்த்தம்? 1 2 3 நம்பர் போட்டுக்கணும். எப்பவுமே 3 காலம் இருக்கா, ப்ரெசண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் இருக்குனாவே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. இந்த 3த்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது முதல்ல வருது எது பின்னாடி வருது அப்படின்றத வச்சுக்கிட்டு என்ன இருக்குன்னா கிரமம், வரிசை கிரமம், ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. முதல்ல மண், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜலிச்சோன சூர்ண மண், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம், பிண்டத்துக்கு அப்புறம் கபாலம், கபாலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானை. 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்போ இது ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கா? ஆமாம், ஆர்டர் இருக்கு. சூர்ணத்துக்கு அப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் வரும், பிண்டத்துக்கு அப்புறம்தான் கபாலம் வரும், கபாலத்துக்கு அப்புறம்தான் பானை வரும். இதெல்லாம் ஆர்டர் இருக்கு. இந்த ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரிணாம ஹேத்து, பரிணாம அந்நியத்துவ ஹேத்து. ஒன்று வேற ஒன்றா பரிணமிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? சூரணம், சூரணம்ன்றது வந்து எதோட தர்மம்? மண்ணோட தர்மம். மண்ணு சூரணம். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா பரிணமிக்கிறது என்னவா பரிணமிக்கிறது? தண்ணி கலந்தோன கபால், இது பிண்டம். அப்ப பிண்டம்ன்ற பரிணாமம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது காரணமா இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா மண்ணு. பிண்டமாறதுக்கு காரணம் எது அப்படின்னா மண்ணு. மண்ணு சூரணமாச்சு, சூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டமாச்சு. பானைன்னு அடுத்த பரிணாமம் வரணும்னா எது காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரணம், மண்ணு சூரணமாச்சு, பிண்டமாச்சு, கபாலமாச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னாச்சு? பானையாச்சு. அப்ப இந்த ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டர்லையும் என்ன பண்றோம்? ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டே போறோம். ஒவ்வொரு டைம்லயும் அது என்ன ஆகுது? பரிணமிச்சுக்கிட்டே, விதவிதமா பரிணமிச்சுக்கிட்டே போகுது. கடைசியில வேற ஒரு ஃபார்ம் வருது. அப்ப எந்த ஒரு வஸ்து எடுத்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். பரிணாமம் நடக்க நடக்க அதுல ஒரு ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர்ல எல்லாம் ஒவ்வொரு தர்மம் வந்துடும், வேற வேற பேர் வச்சிரும். பஞ்சு அது தர்மி, பஞ்சுக்கு மேல வந்து த்ரெட் ஆக்கணும்னு அது காட்டன் நூல். அந்த காட்டன் நூல் வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் பண்ணோன்னா காட்டன் துணி. காட்டன் துணியை கட் பண்ணி ஷர்ட் தைச்சிங்கன்னா காட்டன் ஷர்ட். அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஏதாவது பைபாஸ் பண்ண முடியுமா நம்மளால? ஒரு பஞ்சில் இருந்து துணி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நூல் ஆக்காம துணி எடுக்க முடியாது. துணியே இல்லாமல் டைரெக்டாக நான் பஞ்சிலேருந்து ஷர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வேற ஒன்றா பரிணமிக்கணும்னா ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம வேற வேறையா பரிணமிக்கிறதுக்கு காரணம் சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் வந்து ஆச்சாரியார் சொல்றார், விருத்திகாரர் சதாசிவ பிரமேந்தர் சொல்றார், மிருதி மிருதி, மிருதினா மண்ணில், மண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருத்தில் மண்ணில், மிருத்தில்னா மண்ணில், சூர்ண பிண்டையோகோ, சூரணம் இருக்கு. மண்ணை சூரணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா தூள் பண்ணி வரும்போது மண் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 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 கட்டியாக கொண்டு வருவாங்க, மண் கட்டியாக கொண்டு வருவாங்க, வெட்டி கொண்டு வரும்போது அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரைண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, பெரிய மண் கிரைண்டர். இதெல்லாம் பானை செய்கிறவங்க இடத்துல இருந்து பார்த்தது நான். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க? இடிப்பாங்க. நான் பழைய காலத்தில் நான் இருந்து சொல்கிறேன். இடித்து 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 அதை என்ன பண்ணுவாங்க? ஒரு கோணி பையில் போட்டு இடித்து அதை தூளாக்குவாங்க, ஜலிப்பாங்க. அப்புறம் அப்போ மண்ணானது என்னாச்சு? சூரணம் அப்படின்னு பொடி பொடியா மண்ணு பொடியாச்சு. அதுக்கப்புறம் பிண்டமாச்சு, தண்ணியை கலந்தோன நல்லா ஏறி மெரிச்சு 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 பிண்டமாக்கிட்டாங்க. இந்த ரெண்டுத்துலையும் அதுக்கு அடுத்தது வேற என்னது? பிண்ட கடையோர். பிண்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? கட்டமாச்சு அப்படின்னு வச்சுங்க. கட்டமாகிறதுக்கு முன்னாடி நடுவில் என்ன இருந்திருக்கணும்? கட்ட கபால யோகம். அங்க நடுவில் ஒரு கபாலம் இருந்திருக்கணும். பிண்டம், கபாலம், கபாலத்துக்கு அப்புறம் கட்டம். இதுல ஒவ்வொன்றுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாபரிய ரூப கிரமஸ்ய, அதுல எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டருக்கு என்ன பேரு? முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி. சூர்ணத்துக்கு முன்னாடி மண்,
பின்னாடி மண்ணுக்கு பின்னாடி சூரணம். அதுக்கப்புறம் பிண்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூரணம். பிண்டத்துக்கு பின்னாடி கபாலம். கபாலத்துக்கு முன்னாடி பிண்டம். கபாலத்துக்கு பின்னாடி கட்டம். அப்ப இந்த மாதிரி முன்னாடி பின்னாடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கு. இதுதான் அந்நியத்துவே ஏத்துர் ஞாபகம். அப்ப ஒண்ணு வேற ஒன்னா பரிணமிக்கிறதுக்கு இந்த ஆர்டர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஏவம் இந்த விதமா அநாகத வர்த்தமான அதீத அத்வனம். அநாகதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர். அப்ப மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் எது? சூரணம். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கார். நான் கேட்கிறேன், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, பானை பண்ண போறோம் சாமின்னு. அப்ப மண்ணு பானையா பரிணமிக்க போகுது. மண்ணுல தர்மம் வந்து பானை வரப்போகுது. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, காலையில வந்து பாக்குறேன், அவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு? சூரணம் பண்ணி வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், என்னங்க மண்ணு கட்டி கட்டியா இருந்துச்சு, இப்ப சூர்ணம் ஆயிடுச்சு சுவாமின்றார். அப்போ ஈவினிங்ல வந்து என்ன இருந்துச்சு? முந்தின நாள் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுல ஃபியூச்சரா எது இருந்துச்சு? சூர்ணம் மறைஞ்சிருந்துச்சு. அந்த சூரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும்போது பிரசன்ட் மறுநாள் காலையில சூரணம் உண்டாச்சு. ஆனா சூரணம் உண்டாகும் போது மண் என்ன ஆச்சு? அப்போ மண்ணு பாஸ்டிக் போயிடுச்சு. அப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரணம் இருக்கு. என்னங்க சூரணம் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சாமி பிண்டம் பண்ணணும் சாமி. அப்ப சூரணத்துல எது மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபியூச்சரா இருக்கிற பிண்டம் மறைஞ்சிருக்கு மண்ணு தூளுல. அப்போ எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து பாக்குறேன், ஈவினிங் வந்தோன்னே சூரணம் வந்து பாத்தீங்கன்னா சூரணத்தை மிஸ் பண்ணிடுச்சு. சூரணம்ன்ற பரிணாமம் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பிண்டமா இருக்கு. அப்ப பிண்டமா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சூரணம் பாஸ்டா போயிடுச்சு. அந்த பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வந்துடுச்சு. இந்த பிண்டத்துல எது ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா கபாலம் வந்து அந்த பிண்டத்துல ஃபியூச்சர்ல. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் போயிடுச்சு, கபாலமா இருக்கு. கபாலம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைஞ்சோன்னு அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பானை ஆயிடுச்சு. அப்ப கபாலத்துல பானை வந்து ஃபியூச்சர், கபாலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட். அப்ப இந்த 3 காலத்தை யாராவது பிரேக் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கொம்பனாலும் பண்ண முடியாது. பிரம்மா முதல் கொண்டு இந்த கிரியேட்டர் பண்றாரு பாத்தீங்களா, அந்த கிரியேட்டரும் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை பிரேக் பண்ண முடியாது. முன்ன பின்ன நான் தலையா அடிச்சுப்பேன். நாத பிரம்மத்தை எல்லாத்துக்கும் திரும்ப சொல்லுவேன். நாத பிரம்ம மாதிரி சிஷ்யர்கள் இருக்கட்டும், சண்டை, ஒரே சண்டை தான் வீட்டுல. இப்ப என்னோட குட்டியால வந்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சாமி என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா கத்திக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா உல்லங்கனம் பண்ணக்கூடாது, குழப்பமாயிடும். ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு அடுத்து எது அப்படின்னு ஒருத்தன் அந்த கிரமத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணு ட்ரை பண்ண மாட்டான். பஞ்சில இருந்து டைரக்டா துணியை ட்ரை பண்றீங்கன்னா என்ன ஆகும்? குழப்பம் வருமா? சிரவணமே பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா, நான் நிதித்தியாசனத்துல போய் உட்கார்றேன் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் ட்ரை பண்ண, கண்ண மூடி ஆத்ம தியானம் பண்றேன் அப்படின்னு என்ன ஆகும்? நடக்காது. அப்ப வந்து சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் 3 வச்சிருக்குல்ல. அப்ப எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லுவேன்ல, உருளைக்கிழங்கு வேகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உப்பு போடணும். சிம்பிள் லாஜிக், பெண்களுக்கெல்லாம் தெரியுமே. அதே லாஜிக்கை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வாங்க, பருப்புல உப்பு போடுங்க. பருப்புல உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். அரிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையை முன்னாடி போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? கிரமத்தை மாத்தினீங்கன்னா அரிசியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு, அரிசியை போட்ட உடனே பொங்கல் தானே பண்ணணும், சர்க்கரை பொங்கல் தானே அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எலாச்சியை கொஞ்சம் பிடிச்சி போட்டு, அப்புறம் சர்க்கரையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளத்தை வந்து இடிச்சு அந்த அரிசியோட போட்டு பருப்பு ஒன்னா போட்டு எல்லாம் கொதிக்க வச்சா வேகுமா உங்களுக்கு? சாதம் வேகவே வேகாது, அரிசியாவே இருக்கும். அப்ப என்ன எரர் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரையை வந்து பாத்தீங்கன்னா சாதம் வெந்த பிறகுதான் கூழ் ஆகும் போதுதான் சர்க்கரை சேர்க்கணும் அப்படின்றது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரமத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த காரியத்தை ரொம்ப பக்காவா நீங்க நினைக்கிற பரிணாமத்தை கொண்டு வந்துடலாம். இல்ல அப்படின்னா நீங்க சர்க்கரையை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வேகாததுக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா அது பொங்கலா மாறவே மாறாது, பரிணமிக்காது.
அப்ப இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் ஆத்மன ஆகாச சம்பூதா. சிருஷ்டி பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் பகவான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா முதல்ல வந்து விராட்டுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா ஆகாசம் வந்துச்சு. ஆகாசத்துக்கு அப்புறம் ஆகாசாத் வாயு, வாயு வந்துச்சு. வாயுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்துச்சு. அக்னிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜலம் வந்துச்சு. ஜலத்துல இருந்து பிருத்திவி வந்துச்சு. பிருத்திவியில வந்து பாத்தீங்கன்னா அன்னம் உண்டாச்சு. அன்னத்துல இருந்து புருஷன் வந்தான். ஒரு ஆர்டர் சொல்லுது சாஸ்திரம். அப்ப இந்த ஆர்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாராவது பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவே இருந்தாலும் இந்த ஆர்டரை உடைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பிரம்மாவுக்கு வந்து கிரியேஷனை பண்றதுக்கே எது மூலப்பொருளா இருக்கு அப்படின்னா அவித்யா, அஜ்ஞானம், மாயா. மாயா வச்சுதான் இந்த கிரியேஷன் பண்ணப்படுது. மாயான்னு வந்தாவே என்ன வந்துடும்? 3 குணங்கள் வந்துடும். அப்ப இந்த 3 குணங்கள் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது? பரிணாமம் எதுவுமே நடக்காது. அந்த பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்க வேண்டும். ரைட்ஸா? இதை புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஏவம் அநாகத வருத்தமான அதீத அத்வனாம். விட்டுட்டேன் ஒண்ணு. பௌர்வாபரிய ரூப கிரமஸ்ய அந்யத்வம். முன்னாடி பின்னாடி அப்படின்றது பௌர்வாபரியம்னா முன்னாடி பின்னாடி. இந்த முன்னாடி பின்னாடின்ற அந்த ரூபம் தான், அந்த வடிவம் தான், ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்நிய தன்மையை கொண்டு வர்றது. தர்மம் வந்து வேற ஒன்னா சூரணம் பிண்டமாவும், பிண்டம் கபாலமாவும், கபாலம் மண்பானையாவும் பரிணமிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்ற ஆர்டர் தான் காரணமா இருக்கு. திருஷ்யமானம் ஏகஸ்யா ஏவ மிருதக. இப்ப நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடிய மிருதக பரிணாமானாம் சூர்ணாதீனாம். அந்த மண்ணு எப்படி பரிணமிச்சது? மண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூரணம், பிண்டம், கபாலம், பானை அப்படின்னு பரிணமிக்க கூடியதா இருக்கிறதுல தர்ம அந்நியத்துவே ஹேத்துர் ஞாபக. அதுக்கு ஹேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரமம் தான், முன்னாடி பின்னாடி இருக்கிற கிரமம் தான் என்று ஞாபகம் படுத்தப்படுகிறது, அறிவுறுத்தப்படுகிறது. ஞாபக ஏவம் இந்த விதமா அநாகத வர்த்தமான அதீத அத்வனாம். அநாகதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமானம்ன்றது பிரசன்ட். அதுக்கப்புறம் அதீதம்ன்றதுக்கு அர்த்தம் பாஸ்ட். இந்த 3 காலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 காலம் தான் கிரமாத் லக்ஷண பரிணாம அந்யத்வம் தர்மினாம் ஞேயம். அப்ப இந்த காலத்துக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரமாத். இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த உலகத்தோட மொத்த கிரியேஷன்லையும் இந்த காலம் என்ன பண்ணும் அப்படின்னா கிரமமா உண்டாகும். இந்த கிரமமா உண்டாகிறதுக்கு பேர், வரிசையா ஆர்டர்ல உண்டாகிறதுக்கு பேரு லக்ஷண பரிணாமம்னு பேர். லக்ஷணம் தான், லக்ஷண பரிணாமத்துக்கு பேர் தான் காலம்னு பேரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்துவம் தர்மினா ஞேயம். இதுதான் ஒவ்வொரு தர்மியிலையும் இந்த காலம்தான் செய்யப்படுது. அதனால்தான் நான் நேற்று ஈவினிங் நான் பார்க்கும்போது மண்ணு, இன்னைக்கு காலையில பார்க்கும்போது சூரணம், இன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது பிண்டம், மறுநாள் பார்க்கும்போது அது வந்து கபாலம், அதுக்கப்புறம் மறுநாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல பார்க்கும்போது பானை, அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேக்கிங் பண்ணி அந்த ரெட் கலரா ஒரு பானை வந்து நமக்கு டெரகோட்டா கலர்ல வந்துருச்சு. அப்ப இதுல எல்லாத்துலயும் முன்ன பின்ன முன்ன பின்ன முன்ன பின்னன்னு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுதான் தர்மிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தர்மியின் இடத்துல தர்ம பரிணாமத்தை உண்டு பண்றது. அப்போ இந்த தேகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மின்னு வச்சுங்க. பிறக்கும் போது ஒரு தர்மி தேகம் பிறந்தாச்சு. தேகம் பிறந்ததுல இருந்து இந்த 50 வயசுல நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தர்மம் மாறிக்கிட்டே இருக்கு. பிறந்த போதெல்லாம் மீசை இல்லை. முதல் மீசை 13-14 வயசுல அப்பாவுக்கு தெரியாம ரேசர் எடுத்து கொண்டு போய் அவரோட சேவிங் செட்டை கொண்டு போய் தெரியாம மொட்டை மாடியில வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்க காலத்துல இருந்து ஐயோ அப்ப மீசையே இருக்காது. ஒரு 9th கிளாஸ் படிக்கும் போது லைட்டா எட்டி பார்க்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம சேவ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க யாராவது வீட்டுல. என்னடா பண்ண? இல்ல தெரியாம பண்ணிட்டேன், சேவ் பண்ண அப்படின்னு. அப்ப மீசம் முளைக்கிற காலத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்ப பார்த்தா இவ்வளவு பெரிய தாடி. அது பாட்டுக்கு எப்படா ஒரு காலத்துல எனக்கு மீசையே வரமாட்டேங்குது. மீசையா அண்ணன்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மீசெல்லாம் இருக்குமா ஒரு புருஷத்தன்மை இருக்கும்.
ஐயோ இது வரலையே, எனக்கு வரல, எனக்கு மீசை வரல, எனக்கு மீசை வரலன்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. மீசை வந்ததுக்கு அப்புறம் தாடி வரல, தாடி வரல, தாடி வரலன்னு ஒரு ஏக்கம். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மீசை இருக்கு, இவ்வளவு தாடி இருக்கு, இதுக்கு தனியா எந்த ஒரு பிரயத்தனமும் பண்ண வேணாம். அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. காலம் பண்ணுச்சா 13 வயசுல நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காதது 25 வயசுல நடந்துருது. 25 வயசுல நடக்காத அறிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவு வந்திருக்கு 50 வயசுல. அப்ப எல்லாத்துலயும் அவஸ்தா பரிணாமம்னு என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு தர்மம் இன்னொரு தர்மமா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த தர்மம் மாற 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 என்ன காரியம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா யாரு ஒர்க் பண்ணிருக்கா? அந்த பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட்னு சொல்லக்கூடிய லட்சண பரிணாமம் காலம். அப்ப மனசுக்குள்ளார நமக்கு நல்லா வந்தரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும். பொய்யலாம் இல்லை, எல்லாம் சரியாயிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் யார் சொல்லும்போது எல்லாம் சரியாயிடும், நல்லா ஆயிடும், எல்லாம் நல்லா ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிறதுன்னு ஃபியூச்சர் எதா இருந்தாலும் அந்த டைம் முன்னாடி பின்னாடி ஆகலாம், இன்னைக்கு ஆகலாம், நாளைக்கு ஆகலாம், அப்படி ஆகும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பரிணமிச்சுக்கிட்டே போகும். இன்னைக்கு அடைய முடியாத நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சாவது நான் அது என்ன ஆகும்? என் காலில் வந்து கிடக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தர்மம் வேற ஒரு தர்மமா மாறணும் அப்படின்னா அதுல முக்கியமானது இந்த லட்சண பரிணாமம் சொல்லக்கூடிய காலம் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டும். தத்தா அது போலவே க்ஷணப்பரம்பரையா கட்டாதீனாம். சரி, இந்த அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மம் மாறிடுச்சு. சூர்ணம் மண்ணு சூர்ணமாச்சு, சூர்ணம் பிண்டமாச்சு, பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா கபாலமாச்சு, கபாலம் பானை ஆயிடுச்சு. அப்ப எத்தனை தர்மம் மாறி இருக்கு? சூர்ணம் ஒரு தர்மம், பிண்டம் ஒரு தர்மம், கபாலம் ஒரு தர்மம், பானை ஒரு தர்மம். இந்த 4 தர்மங்கள் எதுக்கு மேல இருக்கு? மண்ணுக்கு மேல இருக்கு. மண்ணு, மண்ணு சூர்ணம், மண்ணு பிண்டம், மண் கபாலம், மண் பானை, எல்லாத்திலையும் எது தொடர்ந்து வருதோ அது தர்மி. அப்ப மண்ணு தர்மி, மண்ணுக்கு மேல 4 தர்மங்கள் வந்துருச்சு. அப்ப 4 தர்மங்களுக்கும் பேரு தர்ம பரிணாமம். இத பண்ணினது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? காலம். லட்சண பரிணாமம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, இந்த காலம் வந்து இதோட நிப்பாட்டிடுச்சா சாமி அப்படின்னா பண்ணல. பின்னாடி வேற ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவஸ்தா பரிணாமம்னு ஒண்ணுத்தையும் காலம்தான் பண்ணுது. என்ன அவஸ்தை பண்ணுது? ததா க்ஷண பரம்பரையா. க்ஷணம் 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 மாறிட்டே இருக்கா. காலம் வந்து பாத்தீங்கன்னா சதா போயிட்டே இருக்கு. இந்த காலத்தை யாரு ஏன் க்ஷணம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களுக்கு கையில மாயா கையில இருக்கிறது. அப்ப மாயா வந்து எப்படி இருக்கும்? சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த சதா குணங்கள் பரிணமிக்குதுல அதுக்கு பேர் தான் காலம்னு பேரு. நல்லா தெரிஞ்சுங்க. மாயைக்கு அந்நியமா காலம்னு ஒண்ணு கல்பனை பண்ணாதீங்க. மாயை எப்படி அனிர்வச்சனீயமோ அதே மாதிரி காலமும் கூட அனிர்வச்சனீயம். காலத்தை உங்களால பிடிக்க முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. காலம்தான் நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளை காலம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு அருமையான வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா பர்தஹரி வந்து பாத்தீங்கன்னா நீதி சதகம்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. வைராகி சதகம், நீதி சதகம் இருக்கு. வைராகி சதகத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. காலோன யாத்தா வயமேவ யாத்தாகா அப்படின்னு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் டைம் பாஸ் பண்றோம்னு. இடம் முட்டாளு மூர்க்கடே, காலத்தை நீ பாஸ் பண்ணல, காலம் ஒன்ன பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கோம் நம்மன்னு. ஒன்ன இந்த மொத்த ஜெகத்தையும் இந்த மாயா என்ன பண்ணுது? கால ரூபத்துல இருந்துட்டு சுவாகா பண்ணிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷிப்ர பரிணாமியா இந்த 3 குணங்கள் சதா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 3 குணங்களோட பரிணாமம் தான் ஒவ்வொரு க்ஷணமும். நம்ம சொல்றோம்ல க்ஷிப்ர பரிணாமினி. எப்படி க்ஷிப்ர பரிணாமம் ஆகும் அப்படின்னும் போது 33.33333333333333333333 ஒரு லட்சம் 3 போட்டீங்கன்னு வச்சுங்களேன். 33.3333 1 லட்சம் போட்டீங்கன்னு வச்சுங்க. அதுல லாஸ்ட் டிஜிட்ல வந்து ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அதுதான் க்ஷணம். அப்போ ஒரே 3 குணங்கள்ல எங்கேயாவது ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலும் அடுத்ததுல என்ன ஆயிடும்? சத்வத்துல கொஞ்சம் சேஞ்ச் நடந்தா ரஜோ தமஸ்லயும் சேஞ்ச் நடக்கும்.
அப்ப அந்த சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா நடந்துகிட்டு இருக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ஷணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, பரம்பரையா ஒவ்வொரு க்ஷணமும் இந்த கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் துடிச்சுக்கிட்டே இருக்க அந்த நொடி முள்ளு ஒவ்வொரு க்ஷணம் டிங் 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 துடிச்சுக்கிட்டே இருக்கு. இது பரம்பரையா அப்படின்னா கண்டினியூஸா கடாதீனாம் துர்லக்ஷ சூக்ஷ்ம பரிணாம கிரமேன. துர்லக்ஷ அப்படின்னா இந்த ஒவ்வொரு இதுவும் கண்ணுக்கு தெரியாம பானையில வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் க்ஷணம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுமா? ஒவ்வொரு க்ஷணமும் நடந்துகிட்டு இருக்கிறத பானையில நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமா? ஆனா க்ஷணம் க்ஷணம் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பானைன்றது எல்லாமே என்னது 3 குணங்களால. அப்ப வெளியில தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பானை அப்படியே இருக்க மாதிரி தானே தெரியுது, அப்படியே இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலம் கழிய 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 புது பானை என்ன ஆயிடும், பழைய பானையா ஆயிடும். புது வீடு பழைய வீடா ஆயிடும். இது மாதிரி புது சட்டை பழைய சட்டையா ஆயிடும். இந்த தேகம் புது தேகம் பிறக்கும் போது அப்படி எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா போச்சு, பழசாய் போச்சு. அப்ப இது எல்லாத்துலயும் என்ன காரியம் நடந்திருக்கு, நான் ஒரு டேபிள் எடுக்கிறேன். ஒரு டேபிள் வந்து வாங்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு பொடி பொடியா போயிருக்கு அப்படியே. இது ஒரே க்ஷணத்தை ஒரே நாள்ல நடந்துச்சா, ஒரே டைம்ல நடந்துச்சானா? இல்ல இல்ல. ஒவ்வொரு க்ஷணம் 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 ஒவ்வொரு வஸ்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிட்டு இருக்கிற பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன பரிணாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேருனா அவஸ்தா பரிணாமம் அப்படின்னு பேரு. இந்த ஒவ்வொரு க்ஷணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு கடாதீனம், கடம் முதியில எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா துர்லக்ஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்க்க முடியாதது. ஏன் பார்க்க முடியாது, நம்ம எல்லாம் ரஜோகுணத்துல இருக்கோம். ஸ்லோ டவுன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரமத்தை பார்க்கறதுக்கு சாமர்த்தியம் நமக்கு இல்லை. இதே யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம். யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னா நல்ல தாரண தியான சமாதி பண்ணதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு க்ஷணம் 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 நடக்கிறத அவனால பார்க்க முடியும். அப்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா துர்லக்ஷ, நம்மளால பார்க்க முடியாத, ஏன் சூக்ஷ்ம பரிணாம. அந்த பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானையில நடக்கிற பரிணாமம் க்ஷணம் க்ஷணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியல. நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். சில வீடியோஸ்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கேமராவோட ரொம்ப இதா இருக்கிறது. ஒரு பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில மலர்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ மலர்றத வந்து செகண்ட்ஸா எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ மெதுவா மலரும். ஆனா நம்ம இப்போ என்ன பாக்குறோம் அப்படின்னா கேமராக்கு இருக்கிற சாமர்த்தியம் இப்ப நமக்கு இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம், டைரக்டா பூ மலர்ந்ததை பார்க்கறோம். பூ மொட்டா இருக்கு இப்ப மலர்ந்து போச்சுன்னு. ஆனா மொட்டா இருக்கிற பூ வந்து பாத்தீங்கன்னா மலர்ச்சி அடையிறதுக்கு ஒரு ஒரு காரியம் நடக்குது. அது டும்முன்னு வந்து பாத்தீங்கன்னா நடக்கல. ஒரு மொட்டு டும்முன்னு நடக்கல, மெதுவா மெதுவா மெதுவா. ஒரு விதையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முளை வருதுன்னு வச்சுங்களேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிப்பயிரை ஊற வச்சுட்டு பார்க்குறோம்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பயிர் வந்து ஊறி அது வந்து பாத்தீங்கன்னா முளை வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கும், உள்ள பரிணாமம் மெதுவா 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 நடந்திருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், மொத்தமா பாக்குறோம். உள்ளுக்குள்ளார நடக்கிற பரிணாமத்தை நம்மளால பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் க்ஷணம் நடக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமானது. அது மட்டும் இல்ல, கிரமேண அவஸ்தா பரிணாமம். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுதுன்னா கிரமமா வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ஒரு பேபி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட வயிற்றுல இருக்கிற பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், டாக்டர் வந்து அப்பப்போ சொல்லுவாங்கல்ல, முன்னாடிலாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. நான் இருக்கும் போதெல்லாம் ஒரு 3 மாசத்துல ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுவாங்க, குட்டிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு 6 மாசத்துல 5 மாசத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இப்பதான் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மாசத்துல பேபி எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆனா நம்ம பார்க்குற டைம் மட்டுமா பேபி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. பேபி வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்குமே பேபிக்குள்ளார. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷணம் 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 நடந்துகிட்டே இருக்கு. 10 மாசம் ஆகும்போது பூரணமாயி குழந்தை பிறக்கும்போது நம்ம பார்க்குறோம் குழந்தை அப்படின்னு. ஆனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கர்ப்பம் தடிச்சு குழந்தை பிறக்குதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் 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 க்ஷணம்
நடந்துகிட்டே இருக்கு. அதுல அவஸ்தா பேதம் இருக்கா? ஆமா. முதல்ல 3 வாரம் 4 வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு கால் இருக்காது, கை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. உருளைக்கிழங்கு நீளமான உருளைக்கிழங்கு மாதிரி லைட்டா இருக்கும், சின்னதான். அதுக்கப்புறம் அந்த சின்ன உடம்பு என்ன ஆகும், டிம்முன்னு தலை மட்டும் தனியா பிரிஞ்சு 2 உருளைக்கிழங்கு ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஒரு 10 வாரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா டிம்முன்னு கை கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இல்லாத கை கால்லாம் முளைச்சிருக்கும். இப்படி அந்த உருளைக்கிழங்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவு பிசைஞ்சு வச்ச மாதிரி மெதுவா ஷேப் மாறி அப்ப அவஸ்தால வந்து பாத்தீங்கன்னா பேதம் வருது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதான் இங்க சொல்றாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, கிரமேண அவஸ்தா பரிணாமம். கிரமமா 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம்னு நம்ம மொத்தமா சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல 1 வாரம் 2 வாரம் 3 வாரம்லாம் எடுக்காதீங்க. ஒவ்வொரு க்ஷணமும் காரியம் பண்ணி பரிணமிச்சு அவஸ்தாபேதத்தை உண்டு செய்கின்றது அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம அந்நியத்துவம் போத்தியம். அவஸ்தா பரிணாம அந்நியத்துவம். ஒரு அவஸ்தை இன்னொரு அவஸ்தையா. எனக்கு வந்து பாக்குறேன், நான் பழைய போட்டோ எடுத்து பாக்குறேன், கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாம் தாடியெல்லாம் நல்லா கருப்பா இருந்துச்சு. இப்போ வந்து பாக்குறேன், ஐயோ இவ்வளவு தாடி வந்து இவ்வளவு டெய்லியா நடந்துச்சு, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷணம் நடந்துச்சா? க்ஷணம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு தாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒயிட் ஆகல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒவ்வொரு க்ஷணமும் இது நடந்துட்டே. அப்ப என்ன பண்ணணும், இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மி, அந்த தர்மிக்கு மேல வந்து பல தர்மங்கள் இருக்கும். அந்த பல தர்மங்கள்லையும் வந்து காரியம் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டர், அதுக்கு பேரு கிரமம்னு பேரு. அந்த ஆர்டர் படிதான் ஒரு தர்மம் இன்னொரு தர்மமா மாறும். அந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி மாறுறது கிரமம்னு பேரு. அந்த கிரமத்தை யார் ஒர்க் பண்றா அப்படின்னா காலம். அதுக்கப்புறம் காலம் திரும்ப எங்க ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஒரு பூர்ண பரிணாமம் நடந்த பிறகு பானைன்னு வந்தாச்சு. அந்த பானையிலையும் காலம் வந்து என்ன ஆகும், ஒரு மண்ணை கொண்டு வந்தீங்க பானையோட நின்றுச்சு, ஒரு பஞ்சை கொண்டு வந்தீங்க அது ட்ரெஸ்ஸோட நின்று போச்சு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பரிணாமம் இவ்வளவுதான் நடந்துச்சு அப்படின்னு. ஒரு மரத்தை கொண்டுட்டு வந்தீங்க, வீட்டோட கதவுன்னு கொண்டு வந்து பண்ணி வச்சாச்சு, டேபிள்னு ஒன்று பண்ணி வச்சாச்சு, நம்ம அதோட பரிணாமம் நின்றுச்சுன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல எண்டு. ஆனா அவஸ்தையில என்ன இருக்கு அப்படின்னா நீங்க எதை பூரணமா ஒண்ணு பண்ணி வச்சீங்களோ அதுக்கப்புறம் அதுல அவஸ்தை இருக்கு. என்ன அவஸ்தை? புதுசு பழசு அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குமே, அது அவஸ்தான்னு பேர். அப்ப அந்த அவஸ்தையை யாரு உண்டு பண்றான்னு கேட்டீங்கன்னா அதையும் காலம்தான் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 15வது சூத்திரம் சொல்லி வரும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் என்ன பார்த்தோம், சாமி என்ன சாமி இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப துக்கம், நான் இப்படி ஆயிட்டேனா? ஆமா அப்படிதான் ஆகும். மனசுல என்ன பண்ணோம், யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் மாறும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவஸ்தா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம பார்க்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் நித்தியம் இல்லை. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமமா ஆகிறது, ஆனா மாயா நித்தியம், பேசா இருக்கிற தர்மி நித்தியம். நம்ம சொல்றோம் என்ன, வேதாந்தத்துல என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் பரிணமிச்சுக்கிட்டு இருக்கோ அது அனித்தியம். அப்ப இந்த எல்லா பரிணாமங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பரிணாமம் மாயா, அந்த மாயையும் அனித்தியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பிறந்தவன் இறந்து போவான். அப்ப இறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவேகி வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுவானா? எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இருந்தார், போயிட்டார், ஐயோ போயிட்டாரே அப்படின்னா போறதுன்னு இயல்பு. பிறந்துச்சு இறந்து போச்சு, தேகம் பிறந்துச்சு தேகம் இறந்து போச்சு, ஆத்மா பிறக்கல அதனால இறக்காது. அப்புறம் ஐயோ என் ஹேர் எல்லாம் கொட்டி போச்சு, இப்போ கொண்ட போடவே முடியல, நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேலே ஏதாவது தலப்பாக கட்டிக்கலாமான்னு பிளான் பண்ணுறேன். ஐயோ என்னடா எவ்வளோ முடி தெரியுங்களா இருந்துச்சு, முழங்கால் அளவுக்கு தொங்குங்க முடி. யாராவது பார்த்தாங்கன்னா, பெண்கள் பார்த்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறாமையோடு பார்ப்பாங்க. நான் எனக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நதிக்கரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு இந்த துணியை இந்த காய போடுற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ஒரு கல்லில் போட்டு படுத்துக்கிட்டு காய வைப்பேன்.
வரப்போற பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறாமையா இருக்கும் தெரியுங்களா? சாமி என்ன சாமி தலைக்கு போடுறீங்க, சாமி என்ன சாமி தலைக்கு போடுறீங்கன்னு கேட்டு கேட்டு கண்ணு பட்டுருச்சு. பார்த்தா இப்போ எல்லாம் முடியெல்லாம் கொட்டி போச்சு, கொட்டி போய் சின்னதாக ஆகிப்போச்சு. ஐயோ போயிடுச்சே அப்படின்னா நம்ம போகிறது தானே அதோட இயல்பு. பரிணாமம் க்ஷீணமாகிறதுன்னு எல்லாத்தோட இயல்பும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் எந்த கொம்பனாலையும் என்ன பண்ண முடியாது, மாயையோட காரியமா இருக்கிற இந்த பரிணாமத்தை தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம். தர்மத்துல தான் பரிணாமம் நடக்குது. யாரு தர்மத்துல பரிணாமம் பண்றா? காலம். அந்த காலம் என்ன பண்ணுது? அந்த தர்மத்தை வேற வேற அவஸ்தையை உண்டு பண்ணுது. அப்ப அவஸ்தை எங்க நடக்குது? தர்மத்துல தான் அவஸ்தை நடக்குது. அப்ப பரிணாமம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தர்மத்துல தான் பரிணாமம் நடக்குது. அவஸ்தை புதுசு பழசுன்ற அவஸ்தையாகுது. அதை யார் பண்ணா? காலம் பண்ணுச்சு. அப்ப கால பரிணாமம்ன்றது ஒரு கருவி. அப்போ நடக்கிற காரியம் எங்க நடக்குது அப்படின்னா தர்மத்துல. அதுக்கப்புறம் சரி இந்த தேகமாவது வந்து வாஸ்தவமா அப்படின்னா இல்ல இது எல்லா தர்மங்களையும் எங்க வச்சிருக்குன்னா திரிகுணாத்மிகா மாயையில இருக்கு. அப்ப திரிகுணாத்மிகா மாயா பிரகிருதி மூல பிரகிருதிக்கு மேலதான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ தர்மங்களும் இருக்கு. அப்ப இந்த சர்வ தர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா சதா என்ன ஆயிட்டு இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்? இந்த மாயா வந்து திரிகுணாத்மிகா மாயா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 16வது சூத்திரம் ஆரம்பிக்கிறேன். இத்தம் சம்யம சம்யம லட்சியம் அபிதாய அதுனா ஆபாத சமாப்தேஹே சம்யமஸ்ய தத் விஷயே வசீகார ஞாபனாய விபூதிர் அபிதாத்தும் ஆக. ரொம்ப முக்கியமான பாஷ்யம். யாராவது சாமி இந்த சித்திகளை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையா சுவாமி என்ற ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார். சாமி நான் டைரக்டாக நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணுறேன் சாமி. எப்படி? அவர் வந்து நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுறாராம். எத்தனை பேர் என்கிட்ட காது குத்திருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே மாட்டேங்குது. யாராவது வந்து 13 அந்தராயங்கள்னு ஓங்காரத்தை சொல்லும் போது 13 தடைகள் நீங்கும்னு முதல் பாதத்தில் இருக்கு. 25, 26 சூத்திரங்கள் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா யோகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம ஆத்ம தியானத்தில் இருக்கோம் அப்படின்னு. தூங்கி போயிட்டவன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூறு கட்ட குக்கரு. என்னன்னு கேட்டிங்கன்னா தூங்கி போயிட்டு வந்து தான் வந்து சமாதியில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிப்போம். மதுரை பக்கத்தில் சொல்லுவாங்க கூறு கட்ட குக்கரு. குக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சோம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கோம்ல ஏப்பா அடிக்கிறேன் அப்படின்னா அது பாட்டு கத்திக்கிட்டே கிடக்கும். அதுக்கு தெரியாது பேசிகிட்டு இருக்காங்களே இப்போ சவுண்டு போடக்கூடாதுன்னு அந்த குக்கருக்கு தெரியாது. அதுக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது குக்கருக்கு. உண்மை தானே? குக்கருக்குள்ளார இருக்கிறது குக்கருக்கு தெரியுமா? ரைஸ் குக்கருக்கு தெரியுமா என்ன உள்ளே இருக்குன்னு? தெரியாதுல்ல. அதே மாதிரி அதுக்கு பேர் தான் கூறு கட்ட குக்கர்னு மதுரையில் சொல்லுவாங்க. யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் யூஸ் பண்ணுறது. மெட்ராஸில் வந்து இந்த மதுரைக்காரர்கள்லாம் சேர்ந்துருப்போம் பேச்சுலர்ஸாக. யாரையாவது திட்டினோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க கூறு கட்ட குக்கருன்னு. என்ன அப்படின்னா தனக்குள்ளார என்ன மாற்றம் நடக்குதுன்றதே தனக்கு தெரியாது. எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தூங்கிக்கிட்டு இருக்குன்றதே தனக்கு தெரியாம தான் சமாதியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து நிர்விகல்ப சமாதி அட்டென்ட் பண்ணியிருக்கேன் 22 முறை 30 முறை அப்படின்னு என்னோட சிஷ்யர்களை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியும் நல்லா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்றது ஒரு ஹை ஜம்ப் இல்லை. ஃபர்ஸ்ட் மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்? எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். கிரமத்தை உல்லங்கனம் பண்ணி அதை தாண்டி பைபாஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியாது. நிர்விகல்ப சமாதிக்கு ஒருத்தர் போக முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா 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 பரிணமிச்சு தான் உங்களுக்கு சித்தத்தை விட்டுட்டு ஆத்மா வந்து நிர்விகல்பத்துக்கு போக முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரமத்தை எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப முக்கியமா என்னோட இந்த பாஷ்யங்கள்லாம் படிச்சு நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. இப்போ என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து பாடம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பொறுமையா இருக்கேன். ரொம்ப பொறுமையா. நான் மட்டும் இல்லை, என்னோட ஆச்சாரியர்கள் என்னோட குருமார்கள் சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தெரியும் என்ன அப்படின்னா திடீர்னு ஒன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டும் நடக்காது, எதுவுமே நடக்காது. ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு கிரமம் இருக்கு. காலம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அது பக்குவப்படுறதுக்கு ஒரு காய் பழமாகிறதுக்கு ஒரு பக்குவம் கொடுக்கணும், ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது காயா மாறுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாகணும்.
ஒரு சின்னதா அரும்பா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூவா ஒரு மொட்டா மாறுறதுக்கு வந்து மொட்டு பூவா மாறுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாகும். எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கணும். அப்ப அர்ஜென்சி ஏதாவது இருக்கானே, நீங்க என்னதான் குதிச்சாலும் வந்து ஒன்றும் ஆகாது. அப்ப நீங்க ப்ராசஸ்ல போகும்போது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அது நல்ல புத்திசாலி, ரொம்ப நல்ல புத்திசாலி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலா படிக்காம, ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வேதாந்தம் படிக்காம, இல்ல இது யோக சாஸ்திரம் படிக்காம தானே படிச்சுக்கிறவர். அது புத்திசாலி, ரொம்ப நல்ல புத்திசாலி, நல்ல பர்சன். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமி நீங்க விபூதி பாதம் படிச்சு விட்டுட்டு இருக்கீங்க, வியாச பாஷையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரெகுலரா கேட்கிறேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இந்த விபூதி பாதத்துல விபூதி எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி தான் எனக்கு வேணும். அப்ப நான் டைரக்டா நிர்விகல்ப சமாதியை பிராக்டிஸ் பண்றேனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார். அதுக்குதான் இந்த பாஷ்யத்தை சொல்றேன். இத்தம் இந்த விதமாக சம்யம லட்சியம் அபிதாய, சம்யத்தோட லட்சியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிவிட்டு, சம்யத்திற்கான லட்சியத்தெல்லாம் சொல்லிட்டு, பத சமாப்தேகி, இந்த பாதம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ண போறோம், சம்யமத்தை எல்லாத்திலையும் பண்ண போறோம். எதை சம்யமம் பண்றது, எதை சம்யமம் பண்றது, எதை சம்யமம் பண்றதுன்னு ஒவ்வொருத்தையா அதுக்கு லட்சியத்தை நம்ம சம்யமம் பண்றதுக்கான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி, எது வரைக்கும், இந்த பாதம் முடிகிற வரைக்கும் 55 சூத்திரம் வரைக்கும் சொல்ல போறோம். சொல்லி தத்தது விஷயே வசீகார ஞாபனாய, தத்தது விஷயனா நீங்க எதுலெல்லாம் சம்யமம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கான்சியஸ்னஸ் என்னாகும், ரஜோகுணம் தமோ குணத்தை விட்டு 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 மெதுவா சத்துவ குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். இந்த லட்சியங்கள் எல்லாமே சித்திகளை அடையறவனு, காம பயப்பட்டவனுக்கு சித்தி, அதே நேரத்துல காமம் இல்லாம இருக்கிறவனுக்கு மோட்சத்தை உத்தேசம் பண்ணவனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் லேண்ட்மார்க். அப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுடைய சத்துவகுணம் அதிகமாக 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 இந்த ரஜோகுணம் தமோகுணம் கம்மியாக 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 லேண்ட்மார்க்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இது இந்த சித்திகள் அப்படின்னு ஒண்ணு உண்டாகும். நான் இருக்கேன் பாஸ், நான் வந்துட்டேன் பாஸ், ஓ நீ வந்துட்டியா, நீ இந்த இடம், நான் இதை கிராஸ் பண்ணி போகணும், இதை கிராஸ் பண்ணி போகணும்னு ஒவ்வொன்றத்தையா கிராஸ் பண்ணி போகணும். அப்படி கிராஸ் பண்றதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசீகார வைராக்கியம் அப்படின்னு பேர். இப்ப நான் சொல்றேன், திருவண்ணாமலையை நான் பிரதட்சணை வரேன்னு வச்சுக்கேன். முதல் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபுரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்திரலிங்கம் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரலிங்கம் உங்களுக்கு வசப்பட்டது, நான் தரிசனம் பண்ணிட்டேன். ஒரு 200 மீட்டர்லயே இந்திரலிங்கம் பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்னிலிங்கம், ஒரு 3 கிலோமீட்டர் கழிச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிலிங்கம். அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா, அங்கேயே உட்காந்துட்டே நீங்க பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். வசீகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம், அதை நீங்க வசப்படுத்திட்டீங்களா இல்ல நீங்க அதுக்கு வசமாயிட்டீங்களா. அக்னிலிங்கத்துல பின்பக்கம் போய் உட்கார்ந்தீங்கன்னா, என்னைக்கா வந்தீங்கன்னா பாருங்க, சின்ன கோயில், காலையில வரணும், காலையில வந்தீங்கன்னா அக்னிலிங்கம் எப்படி தெரியுங்களா இருக்கும். பின்பக்கம் போய் உட்காருங்க, சுவாமிக்கு பின்பக்கமே உட்கார்றதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், மேடை மாதிரி இருக்கும், மரத்தடி, சின்ன கோயில், ரொம்ப சின்ன கோயில். அந்த பின்பக்கம் உட்கார்ந்தீங்கன்னா, இல்லை அப்படின்னா சுவாமிக்கு பின்பக்கம் செவுத்தடிய அந்த வால்ல வந்து சாய்ச்சி உட்கார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ எக்ஸலண்டான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டா மெடிடேட் போடுங்க, நல்ல மூடு கிரியேட் ஆகிடும். அந்த அளவுக்கு சரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே போதும் அப்படின்னு உட்கார்ந்துட்டேன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், இது அக்னிலிங்கத்துக்கு நீங்க வசமாயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை அது வசப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். நீங்க அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா, இல்லை இப்படிதான், இன்னும் நான் கோயிலுக்கு போகணும்ப்பா, பெரிய கோயிலுக்கு போகணும் நான் அப்படின்ட்டு அதை விட்டுட்டீங்க அப்படின்னா, பாஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வசப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவுதானே. இது இப்படி இதோட பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அடைய வேண்டியது பெரிய கோயிலில் வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள போகணும், இதோட பெருசு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க பாஸ் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யமலிங்கத்துக்கு வரீங்க. யமலிங்கமும் வந்து ஆத்மா நல்லா இருக்கும். அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பரம வைராக்கியம் வந்து ஒரு விரக்தி தன்மை உண்டாகும் யமலிங்கத்துல. உள்ள வந்து ஐயோ அப்படின்னு அங்கேயே நின்றுட்டீங்கன்னா அதுக்கு வசப்பட்டீங்கன்னு அர்த்தம். அதையும் பாஸ் பண்ணி போகணும். அப்ப எதையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி போறீங்களா, அப்ப நீங்க அதுக்கு வசப்படலைன்னு அர்த்தம்.
எதுலெல்லாம் நீங்க மாட்டிக்கிட்டு அதுல நின்ட்டீங்களோ அப்ப என்ன ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க வசப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப சித்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக அந்தந்த பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கிட்டே போகணும். அங்க எங்கேயுமே ஸ்டே பிளேஸ் இருக்காது, அது நீங்க கிராஸ் பண்ணணும். அப்ப அதான வந்து ஆச்சாரிய சொல்றாரு, வசீகார ஞாபனாய, வசீகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துறதுக்கு, ஞாபகம்னா என்ன அர்த்தம், தெரியப்படுத்துறது. ஏன்பா இந்த ஏரியால இது இருக்கும், மயங்கிறாத, கிராஸ் பண்ணி போ. அடுத்து அடுத்து என்ன வரும், இது வரும், இதுல மயங்கிறாத, இன்னும் போ, இன்னும் போ, இன்னும் போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போறது. நர்மதா கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜபல்பூர் தாண்டி போறோம். ஜபல்பூர் தாண்டி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாபா வந்து அகண்ட ராமாயணம் பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு வைஷ்ணவ பாபா, ஒரு காட்டுக்குள்ளாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேமை தாண்டி போயிட்டு இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப். யாரும் இருக்க மாட்டாங்க, பவித்திரமான பிளேஸ், நல்ல பிளேஸ். போயிட்டே இருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல டீப் ஃபாரஸ்ட். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சௌந்தரியமான ஸ்திரீ, இது ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்குங்க. பாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இது ஊரே இல்லை. அப்படி ஊரே இருந்தா கூட காட்டுவாசி தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. காட்டுவாசி பெண்கள்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ புதுசும் இருக்காது, அவ்வளோ மேக்கப் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவ்வளோ சௌந்தரியமா, காலங்கத்தா ஒரு 10 மணிக்கலாங்க, 10 மணிக்கு நல்லா நான் நான் பார்த்தோன்னே எனக்கு தூரத்துல பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியம். என்னடா இது, இப்படி அலங்காரத்தோட ஒரு ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு, ரொம்ப கம்மியான வயசு பொண்ணு, எப்படி இங்க வரும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள டக்குன்னு இதாச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ராஜோ, அந்த அந்த ஒரு ஒரு மோகினி மாதிரி அந்த பொண்ணு என்னை வந்து பார்த்தீங்கன்னா, இது ராஜா, எல்லாம் பொதுவாக கூப்பிடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகராஜ், ஐயே பைட்டியே அப்படிதான் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எந்திரிக்கவே இல்லை. எந்திரிக்காம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இது ஆஜா அப்படி அந்த அந்த சப்தத்தை கேட்டோன்னே எனக்கு வந்து அவ்வளோதான். ஐயோ ஐயோ, இது ஏதோ யக்ஷினிகள்லாம் நிறைய இருக்கும், ரத்த காட்டேரிலாம் நிறைய இருக்கும், நிறைய யாத்திரைகள்ல காடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான இதெல்லாம் கந்தர்வ ஸ்திரீகள்லாம் வருவாங்க. இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜபல்பூர்ல இருந்து கிளம்பும் போதே ஒரு சுவாமி சொல்லியிருந்தார், இந்த யாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீ ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரத்தத்தை குடிச்சிருவாங்க. அது மாதிரி காட்டேரிலாம் இருக்கு. பார்க்கறதுக்கு வெளியில வந்து சௌந்தரியமா இருக்கும். நல்லா இருக்கேன்னு கொஞ்சம் காம வசப்பட்டோம் அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான், நீங்க காலி. வெளியில யாருக்கும் தெரியவே தெரியாது, நீங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ரத்தத்தை குடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டு. எனக்கு இது ஞாபகம் வந்துச்சோ இல்லையோ, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஜாவணும், ஆஜாவா இதாவது ஐயம்மா என்னை விட்டுரு, நான் இல்லை, நான் இன்னும் போக வேண்டிய தூரம், உட்கார கூட இல்லை, பக்கத்துல கூட போகல. இல்லை நான் ரொம்ப தூரம் போகணும், ராமாயணத்துக்கு போகணும், ராமாயணம் படிக்கிற அந்த மகாத்மாவை பார்க்க போகணும். அதனால நீ வந்து இருந்துக்கோ, இங்கேயே இருந்துக்கோ, என் கூட இரு கொஞ்ச நாள் அப்படின்னு, கொஞ்சம் இரு, என் கூட இருந்து பேசு, எல்லாம் பண்ணு அப்படின்னு. நான் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா பாஸ் பண்ணிட்டேன். இது எப்படி பாஸ் பண்ண முடியும்? இதே மாதிரி யாத்திரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல முதலை இருக்கு, இந்த இடத்துல கரடி இருக்கு, இந்த இடத்துல மேனிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சிறுத்தைகள் இருக்கு, 5 சிறுத்தைகள் லெப்பர்ட் இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடிச்சு இது பண்றோம். இந்த இடத்துல ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் நீங்க கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்ப யாத்திரையில வந்து முன்னாடியே நம்ம மெசேஜை வாங்கிட்டு யாத்திரை பண்ணும்போது அந்தந்த சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், அவேருக்கு வந்துடும். ஓஹோ, இதுதான் அவங்க சொன்னது, இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து போயிட்டே இருக்கணும். அப்போ இதே மாதிரி தான் இந்த சித்திகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் படுத்துறதுக்காக, உங்களை நினைவுபடுத்துறதுக்காக எந்தெந்த இடத்துல இந்தந்த சிம்டம்ஸ் வரும், லேண்ட்மார்க், இதை என்ன பண்ணணும், வசீகாரம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக விபூதிர் அபிதாத்துமாக விபூதியை சொல்வதற்கு ஆரம்பிக்கிறார். அப்ப மனசுல இந்த 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 யோக சுதாகரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பா எடுத்துங்க. ஏன்னா சித்த புருஷர் சதாசிவபிரமேந்தர் மாதிரி ஒரு பரம சித்த புருஷர் இருந்திருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி வரப்போகுது. நிர்மாண காயம்னு தன்னையே 3 சரீரமா அவர் வகுத்துட்டு ஒரே ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 சரீரத்து மூலமா கர்மத்தை
போகம் பண்ணி முக்தி அடைஞ்சவர். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சொல்றத கிளியரா எடுத்துங்க. முதல் காரியம் சித்திகளை சொல்றது எதுக்கு? லேண்ட்மார்க். அந்த லேண்ட்மார்க்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க அதை ஸ்வீகாரம் பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? அங்க அங்க கிடைக்கிற விஷயத்தை நீங்க ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலி, நீங்க அதுக்கு வசப்பட்டீங்கன்னு அர்த்தம். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வசீகார சஞ்ஞா வைராக்கியத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இது போய் இது போய் இது போய் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், இதனால மோட்சம் கிடைக்காது, இதனால மோட்சம் கிடைக்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? டார்கெட் எனக்கு நிர்விகல்ப சமாதி தான், மோட்சம் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தையா தன்வசப்படுத்திக்கிட்டே போகணும். அதுக்காக இந்த லேண்ட்மார்க்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். சூத்திரம் 16ல இருந்து ஆரம்பிக்குது. பரிணாமத்ரய சம்யமா ததீதநாகத ஞானம், பரிணாமத்ரய சம்யமா ததீத அநாகத ஞானம். பரிணாம இப்ப உங்களுக்கு உடனே கேள்வி வரும்ல, சுவாமி பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே, பெரியவங்கள்லாம் வந்து இப்போ புராணங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய சித்திகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு. அதுக்கும் ஆச்சாரியார் சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றார் ஏன் எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். தர்மினி ஏதே தர்மாகா, மீனிங் சொல்லலையா? பரிணாமத்திரயம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தர்மிக்கு மேலையும் 3 பரிணாமம் நடக்கும். தர்ம பரிணாமம், லக்ஷண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம். மண்ணு தர்மி, மண்ணுக்கு மேல சூரணம், பிண்டம், கபாலம், அதுக்கப்புறம் பானை. இந்த பானைன்னு வர வரைக்கும், கட்டம்னு வர வரைக்கும் 4 விதமான பரிணாமம் நடக்குது. அதுக்கு பேரு தர்ம பரிணாமம்னு பேர். மண்ணு தான் என்னாச்சு? மண்ணு சூரணமாச்சு, மண்ணு தான் மண்ணு பிண்டமாச்சு, மண்ணு தான் மண் கபாலமாச்சு, மண்ணு தான் பானையாச்சு. அப்ப மண் அப்படியே இருக்கா? ஆமா, மண் அப்படியே இருக்கு. அப்ப மண்ணுக்கு மேல நடக்கிற இந்த 4க்கும் பேர் என்ன பேருனா தர்ம பரிணாமம்னு பேர். அடிச்சா லட்சண பரிணாமம். அப்ப இந்த பானை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பழசு புதுசு பழசு புதுசுன்னு ஆயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு க்ஷணம் பழசாயிட்டே போச்சு. அந்த பழசாயிட்டே போகுது அப்படின்னா யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க? காலம். அந்த காலத்துல எத்தனை இருக்கு? பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் அப்படின்னு 3 இருக்கு. அப்போ இந்த காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா அந்த தர்மத்துல நடக்கிற பரிணாமத்துக்கும் அதுதான் காரணம். அது புதுசு பழசுன்னு ஆகிற அந்த அவஸ்தா பரிணாமத்துக்கும் அந்த காலம்தான் காரணம். அப்ப கால பரிணாமத்துக்கு பேர் லட்சண பரிணாமம். அப்புறம் அவஸ்தா பரிணாமம் தான் புதுசு பழசுன்னு சொல்லியாச்சு. அப்ப 3 தான் பரிணாமம்: தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம். இந்த 3த்திலையும் பரிணாமத்திரய சம்யமாத், சம்யமம் ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கிறது, ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கறது. நான் டெய்லி காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப பண்ணிட்டு இருக்க ஒரே ப்ராசஸ் என்னன்னா காலத்தை வாட்ச் பண்றது. இன்னைக்கு அதே தான் பண்ணேன். இன்னைக்கு காலையில வேக்கப் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகணும்னு வந்து பாத்தீங்கன்னா செல்போனை ஆன் பண்ணுவேன், பக்கத்துல வச்சிருப்பேன், டைம் தெரியும். அந்த டைமை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டைமை வந்து பாத்தீங்கன்னா டைம்னா என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். சரி, டைம் எங்க இருக்கும்? தனியா இருக்குமா? டைம் தனியா இருக்குமா? தர்மத்துக்கு மேல, தர்மத்துக்கு மேல இந்த டைம் வேலை செய்யும் போது அதுல என்ன நடக்கும்? அவஸ்தா. நல்லா தெரிஞ்சுங்க, தர்மத்துக்கு மேல டைம் இருக்கு. அந்த டைம் தர்மத்துக்கு மேல இருக்கும்போது அதுல என்ன நடந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவஸ்தா பரிணாமம் நடந்துடும். இப்ப நான் வேக்கப் ஆகிறேன். வேக்கப் ஆனதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா தூக்கம் கலக்கம் இருக்குமா, கொஞ்சம் வேக்கப் ஆனோடனே உடனே ஃப்ரெஷ் வந்துடாது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமை பார்ப்பேன், 3:15 2:15 அப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அவஸ்தை இருக்குல்ல, டைமை பார்க்கணுன்னா டைம் கணக்கு விசிபிள் இல்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாற்றம் என்னோடைய சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த அவேர்னஸ் மெதுவாக எப்படி கூடி வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு அவஸ்தா பரிணாமம் நடக்குது. தூங்கிக்கிட்டு இருக்க மந்தமாக இருந்த என்னுடைய மனசு மெதுவாக அவஸ்தையில் பரிணாமத்தை அடைஞ்சு ஃபுல் பேக்கப் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுக்குது. இந்த எடுக்கிறத நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது காலத்தை தான் நான் வாட்ச் பண்ணுறேன் இன்டைரக்டாக. காலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டைரக்டான வஸ்து இல்லை. எங்கெல்லாம் ஒரு தர்மம் இருக்கோ அந்த தர்மத்துக்கு மேலே காலம் இருந்துகிட்டு கண்ணுக்கு தெரியாம, அதான் போன சூத்திரத்தோட பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்லும் போதே துர்லக்ஷ அப்படின்ட்டார். துர்லக்ஷ சூக்ஷ்ம பரிணாமன்ட்டார்.
இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாதது, அதே மாதிரி ரொம்ப அத்தியந்த சூக்ஷ்மமானது. அப்ப அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க முடிஞ்சது எது அப்படின்னா தர்மத்தை மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். மண்ணை பார்க்கலாம், மண் சூர்ணத்தை பார்க்கலாம், மண் பிண்டத்தை பார்க்கலாம், மண் கபாலத்தை பார்க்கலாம், மண் பானையை பார்க்கலாம். ஆனா காலத்தை பார்க்க முடியாது. காலம் அந்த தர்மத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகி அதை என்ன பண்ணும், அவஸ்தையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும். அவஸ்தைக்கும் இந்த ஒரு தர்மம் ஒரு அவஸ்தையில இருந்து அடுத்த அவஸ்தையை பிராப்தி பண்றதை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு ஒரு மொட்டு பூ ஆகிறத பார்க்கலாம், மெடிடேட் பண்ண முடியும். ஒரு பூ மெதுவா கனி ஆகிறத காயாகிறத பார்க்க முடியும். ஒரு காய் ஒரு பழமாகிறத பார்க்க முடியும். இதுல எல்லாத்துலயும் பரிணாமம் நடக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம பரிணாமம். அந்த தர்ம பரிணாமத்திலையும் அவஸ்தா நடக்கும். இந்த அவஸ்தையில இந்த ரெண்டுத்திலையும் தர்ம பரிணாமத்திலையும் அவஸ்தா பரிணாமத்திலையும் யார் வேலை பண்றா, காலம் வேலை செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எப்பவும் மனசுல புரிஞ்சுக்கணும், இந்த லோக்கம்ன்றது ஒரு மேட்டர். இந்த மேட்டர்ல தான் டைம் இருக்கு. இந்த மேட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தையும் இந்த இதுதான் இருக்கு. அப்போ நீங்க மேட்டர்லயே கவனம் கொடுத்தீங்கன்னாவே நீங்க இன்டைரக்டா என்ன பண்றீங்கன்னு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீங்க டைமை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அபிண்ணமானது தேசகால வஸ்து வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா மூணு ஒன்றோட ஒன்று இணைஞ்சு மெரிஜாயிருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றது. இது மாதிரி ஒவ்வொருத்தையா பிரிச்சு 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 சம்யமம் பண்றதுனால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா பரிணாமத்திரைய சம்யமாத் அதீத அநாகத ஞானம். அதீத அநாகதனா கடந்து போனதையும், அநாகதம் அப்படின்னா எதிர்காலத்தையும் ஃபியூச்சரையும். அதீத்தனா பாஸ்ட் கடந்து போனது, ஃபியூச்சர் எது அப்படின்னா அநாகதம்னா ஃபியூச்சர். இந்த ரெண்டுத்த பத்தியும் ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இந்த ஞானம் இருக்கா இல்லையா? எல்லா ஸ்திரீகளுக்கும் இருக்கு, எல்லா புருஷர்களுக்கும் இருக்கு. அடுத்து எலெக்ஷன்ல யார் வருவான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, விசாரம் பண்றவங்க நிறைய இருக்காங்க, கூர்ந்து பாக்குறவங்க இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த பார்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் 2 வருஷம் இருக்கிறது எல்லாத்தையும் கூட இது பண்றவங்க இருக்காங்க. மழையை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கெஸ் பண்ண முடியுது, சிம்டம்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா மழை வரும் இன்னைக்கு. வெயில் அடிக்கிறத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், காலம் தானே வெயில், வெயில் என்னது காலம் தானே. அப்ப வெயில் அடிக்கிறத வச்சுக்கிட்டு நான் கிளியரா சொல்லுவேன் இன்னைக்கு ஈவினிங் மழை பெய்யும், பார்த்து போகும்போது பார்த்து கூட எடுத்துட்டு போகுது, கிளியரா நான் சொல்லுவேன். அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து பாத்தீங்கன்னா புளியம்பூ நிறைய பூத்து இருக்கு. அப்ப புளியம்பூ அதிகமா பூத்துச்சு அப்படின்னா மாங்காய் மங்கும், மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா வராது. இவங்க சொல்லுவாங்க லைட்டா ஒரு காத்து அடிக்குது, விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்குல இருந்து ஒரு காத்து அடிக்குது, கிழக்குல இருந்து ஒரு காத்து அடிச்சோன்னு சொல்லுவாங்க மழை பெய்ய போது பட்டத்துக்கு ரெடி பண்ணு அப்படின்னு. அவங்க லேண்டை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, விதைக்கிறது என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப விவசாயி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை கணிக்கிறோம். நம்ம எல்லாருமே ஃபியூச்சரை கணிக்கிறோம். நாளைக்கு வச்சிருந்தா கெட்டு போயிடும், இதை இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடணும், நாளைக்கு இது நல்லா இருக்காது அப்படின்றோம் நம்ம. அப்ப என்ன அர்த்தம், நாளைக்குன்றது நம்ம கெஸ் பண்றோம்ல உங்களுக்கு. அப்ப இந்த கெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து என்ன ரெண்டு இருக்கா, ஒன்று பொய்ச்சும் போகலாம், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெய்யாவும் ஆகலாம், ரெண்டும் ஆகலாம், பாசிபிள் இருக்கு. ஆனா யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்யமத்தை ஒருத்தன் பண்ணியிருக்கானோ அவன் என்ன பண்ணுவானா சாலிடா சொல்லுவான் இது நடக்கும் அப்படின்னு. அவனுக்கு பிரத்யட்சமா ஃபியூச்சர்ல நடக்கிறது ப்ரெசென்ட்ல தெரியும். இன்ட்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் எப்போது சமயம் இருந்தால் பாருங்க, ஐயர் தி கிரேட் அப்படின்னு ஒரு ஃபிலிம் இருக்கு, எடுத்து பாருங்க. அது வந்து ஒரு ஃபாரின் ஃபிலிமோட இது. என்னைக்காவது சமயம் இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் இல்லாத இருக்கும், பழைய படம் அது. மோகன்லால் இது நம்ம மம்முட்டியோட ஃபிலிம் ஐயர் தி கிரேட், அதை எடுத்து பாருங்க. இந்த கான்செப்ட் தான் இதை பற்றி போயிட்டு இருக்கும். அப்போ வந்து பிரத்யட்சமா என்ன நடக்குமா, இன்னொரு இங்கிலீஷ் ஃபிலிம் இருக்கு, நான் அதையும் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ பிரத்யட்சமா ஒருத்தருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா மாதிரி, ஒரு சொப்பன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனி ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அது அப்படியே உங்களுக்கு முன்னாடி தெரியும். எப்படி கடந்து போச்சோ அதை அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப பிரசன்ட்ல இருக்கிறது அத்தியந்தம் ஸ்பஷ்டமா தெரியும். இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்தையும் அறியக்கூடிய திரிகாலக்கியத்துவமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் எப்படி சித்திக்கும் அப்ப நான் பாஷிக்கார் சொல்றாரு, தர்மினி ஏதே தர்மாகா. ஒரு மிருத்துன்னு ஒரு மண்ணுன்ற தர்மி,
தர்மங்கள் எல்லாம் எங்க நடக்குது? மண்ணுக்கு மேல சூர்ணம், மண்ணுக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிண்டம், மண்ணுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கபாலம், மண்ணுக்கு மேலதான் பானை. அப்ப இந்த 4 தர்மங்களும் எதுக்கு மேல நடக்குது? மண்ணுன்ற தர்மிக்கு மேல நடக்கிறது. அதனால தர்மினி ஏத்தே தர்மாகா, தர்மிக்கு மேலதான் தர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் நடக்குது. ஒரு மாவு எடுத்துக்கிறீங்க, அந்த மாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க? ஒரு தோசை சுடலாம், இட்லி சுடலாம், அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆப்பம் சுடலாம், இல்ல ஊத்தாப்பம் சுடலாம், நெய் ரோஸ்ட் சுடலாம். இதெல்லாம் என்னது? ஒரே மாவுக்கு மேல நெய் ரோஸ்ட்டு, ஊத்தாப்பம், வெஜிடபிள் ஊத்தாப்பம், இல்லை ஆனியன் ஊத்தாப்பம், அப்புறம் வந்து கல் தோசை, அதுக்கப்புறம் இட்லி. ஒரு நான் சொல்றது கம்மி தான், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. அப்போ ஒரு மாவு தர்மி, அதுக்கு மேல நீங்க பண்றதெல்லாம் என்னது? தர்மம். அந்த தர்மங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மேல இருக்கு? ஒரு தர்மிக்கு மேல இருக்கு. தேஷு அநாகதையாக ஏத்தே அத்வனகா, தேஷு அவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அநாகத ஆதய ஏத்தே அத்வனக, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா விடுறோன்னு வச்சுங்களேன். இட்லிக்கு புளிக்க கூடாது, இல்ல இட்லிக்கு மாவு புளிக்க கூடாது, தோசைக்கு புளிக்கணுமா? என்ன சொல்லுவீங்க நீங்க? புளிக்கணும். ஆனா இன்னைக்கு மாவு நாளைக்கு இது பண்ணும்போது அது என்ன ஆகும்? தோசைக்கு ஈஸியா இருக்குமா? அப்ப அப்ப முன்ன பின்ன வந்துருதுல உங்களுக்கு. இன்னைக்கு இட்லி, அதே மாவு நாளைக்கு தோசைக்கானது ஆயிடுது. அப்போ ஒரு பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தர்மம் இன்னொரு தர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம். இட்லி மாவு என்ன ஆயிடுச்சு? தோசை மாவு ஆயிடுச்சு. அப்ப இட்லி மாவு தோசை மாவா மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு நாளைக்குன்றது ஃபியூச்சரா? அப்போ அதுக்கு பேர் அநாகதம்னு பேரு. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா, எப்ப எனக்கு மீசை வரும்? பொருடா, இன்னும் அவ்வளவு அவசரப்படுற. 13 வயசுல அப்பா வந்து தலையில தட்டி அந்த சேவிங் ரேசர் வாங்கிட்டு வந்து இன்னும் தொடக்கூடாது, ஏன்னா ஆப்போசிட்ல உனக்கு சேவிங் பண்ண தெரியாது, இப்பெல்லாம் சரியா வராது, இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகட்டும், அப்ப நானே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. அப்ப என்ன, இன்னும் 4 வருஷம் கழிச்சா மீசை வருமா அப்படின்னு ஒரே துக்கம். ஆனா 4 வருஷம் கழிச்சு மீசை வரும் இல்ல, அப்ப தாடி வரும் இல்ல, அப்ப வந்து ஃபியூச்சர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் எந்த ஒரு தர்மம் இன்னொரு தர்மத்தை அடையும் போது அதுல வந்து ஃபியூச்சர் அப்புறம் பிரசன்ட் ஆகும். அந்த பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டுக்கு போயிடும். அப்ப இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மங்களில் மறைந்திருக்கின்றது. தர்மங்கள்ல தான் நான் சொல்றது, சாமி ஏதோ சொல்றாரு, காலத்தை நீங்க எங்க பார்க்கணும்? தர்மங்கள்ல தான் காலத்தை பார்க்கணும். மாவு அன்னைக்கே இட்லி ஊத்த முடியாது, மறுநாள் தான் இட்லி ஊத்துறீங்க. அப்ப இட்லி மாவு என்னமாயிடுச்சு? இட்லி மாவு ஆயிடுச்சு 8 மணி நேரம் நைட்டு. அதுக்கப்புறம் அந்த இட்லி மாவு தோசை மாவா மாறுறதுக்கு ஒரு 8 மணி நேரம் 8 மணி நேரம். அப்ப இப்ப நான் கேட்கிறேன், அந்த 8 மணி நேரம் அந்த காலம் நீங்க அந்த இட்லி மாவுல தானே இருந்துச்சு. இட்லி மாவாய் தோசை மாவா மாறுது. அப்போ அந்த தர்மங்கள்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 காலங்கள் மறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஏதா அவஸ்தாகா, இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? இட்லி மாவை தோசை மாவா மாத்திருச்சு. இப்ப தோசை மாவு நான் சொல்றேன், இதுக்கப்புறம் மாறாது. ஒரு எண்டு வந்துடும், தர்மத்துல ஒரு எண்டு வந்துருது. நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு கூட இருக்கு, நேற்று தோசை மாவு இன்னைக்கு நான் யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது வேதத்தை அடைஞ்சிச்சு, ரொம்ப புளிச்சு போச்சு. தோசை மாவு என்ன போச்சு? ரொம்ப புளிச்சு போச்சு. மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அது மெதுவா நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து பூஞ்சா வந்துடும். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பழைய மாவு புது தோசை மாவு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? பழைய இதுக்கும் என்ன வேலை செஞ்சிருக்கு? காலம் தான். காலம். மாவுன்றது இட்லி, தோசை மாவுன்றது தர்மம். தோசை மாவு புதுசு, தோசை மாவு பழசாகி போச்சு. அந்த புது தோசை மாவு பழைய தோசை மாவும் போது புளிச்ச மாவு ஆகும் போது அதுக்கு பேர் அவஸ்தா பேர். இந்த அவஸ்தையும் கூட வந்து ஏதா அவஸ்தாக இது தர்ம லட்சண அவஸ்தா ரூப பரிணாமத்திரையே. இந்த 3 பரிணாமங்கள்லையும் சம்யமாத், நல்லா சம்யமம் பண்ணும்போது யோகிகளுக்கு என்ன ஆகுதுன்னா, அதீத அநாகத வஸ்து சாட்சாத்காரோ பவதி. முக்கியமான வார்த்தை இங்க சொல்ற,
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் நானும் அனுமானத்தினால அறியறோம் நிறைய. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த குழந்தை வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க நான் கெஸ் பண்ணுவேன். அவங்க தாத்தா பாட்டி எப்படி இருந்திருப்பாங்க நான் கெஸ் பண்ணுவேன், அனுமானம் பண்றேன். ஒரு வஸ்துவை பார்த்துட்டு இது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனுமானம் பண்றேன். இந்த கையல் வருது இல்லை, கையல் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கா, அடப்பா இந்த கீதா அம்மாவோட பொண்ணு அது இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதைலாம் கேட்கறதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு அது கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ இதுக்கு இவ்வளோ புரிதல் இருக்கு அப்படின்னா இது கேட்குது அப்படின்னா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் இதுக்கு நம்ம அனுமானம் பண்றோம். ஆனா அனுமானம் பண்ற மாதிரியே நடக்குமா? நான் நிறைய தோத்து போயிட்டேன் அனுமானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுமானம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம். ஆனா இந்த யோகி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுத்த சம்யமம் பண்றான்னு வச்சுங்க. சம்யமாத் இந்த மூணுத்திலையும் சம்யமம் பண்றதுனால யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீத கடந்த காலத்தையும் அநாகத வஸ்து எதிர்கால வஸ்துவை பற்றியும் சாட்சாத்காரோ பவதி. சாட்சாத்காரனா நேரடியா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கின்றவனாக ஆகின்றான். சாட்சாத்காரம் பண்றதுன்னு அர்த்தம் நேரடியா அதை பார்க்கறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத் அப்படின்னா கண்ணுடைய கண்களால் பார்த்தல் அப்படின்னு. சாட்சாத் சாட்சாத் கண்ணோட கண்ணால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம நடந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சியை இப்ப எப்படி பாக்குறோமோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபியூச்சரையும் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறான், பாஸ்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பவனாக ஆகின்றான். சித்த சத்துவம் எப்படி நடக்குது சுவாமி? இதுக்கு உடனே கேள்வி வரும், எப்படி நடக்கும் இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த சத்துவம் ஹி. சித்த சத்துவம்னு என்ன அர்த்தம்னா சத்துவ குணத்தோட பிரதானமா இருக்கிறதுனால சித்தம் புத்தி மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தோட பிரதானம் அது சத்துவ குணத்துல இருந்து உண்டானது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சத்துவம்னு சொல்லுவாங்க, சித்த சத்துவம் சொல்லுவாங்க, மனசத்துவம் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணத்துல இருந்து உண்டான காரியம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப சித்தம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த சத்துவம் அப்படின்னா சத்துவ குணத்தோட காரியமா இருக்கிற அந்த சித்தம் அது என்ன பண்ணுதுன்னா சித்த சத்துவம் நிசர்கதக ஸ்வார்த்த பிரத்யோதன ஸ்வபாவம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த முழுஷா நிசர்கதகன்றதுக்கு அர்த்தம் பூரணமா சர்வார்த்த பிரத்யோதன ஸ்வபாவம். சத்துவகுணம் என்ன பண்ணும் தெரியுங்களா? நிர்மலத்வாத். என்னன்னு கேட்டீங்கன்னா கீதால சொல்லும்போது சொல்லுவார் ஞான சங்கேன பத்னாதி சுகசங்கேன சாணகன்வார். இந்த இதுக்கு வந்து லட்சணம் சொல்லும் போது என்ன பண்ணிருக்கோம், குணத்துக்கு திருஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லும் போது பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் சொல்லிருக்குமா? 3 குணங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணம் பிரகாசம், அதுக்கப்புறம் ரஜோகுணம் கிரியா செயல், அதுக்கப்புறம் தமோகுணம் ஸ்திதி எதுவுமே செயலின்மை ஆவரணம். அப்ப இந்த சத்துவகுணம் பிரகாசம் அதோடது வந்து தன்மையே பிரகாசம் ஞானம் அது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இங்க சொல்லுது சர்வார்த்த பிரத்யோதன. சர்வார்த்தன எதிர்க்க தனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பிரத்யோதனம் பண்றது அப்படின்னா பிரகாசப்படுத்தக்கூடிய சுபாவம். லைட்டு மாதிரி சத்துவகுணம் தான் லைட்டு. அந்த சத்துவகுணத்துக்கு முன்னாடி நீங்க அதிகமாக 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 சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி பளிச்சுன்னு வெளிச்சம் போட்டு காட்டும். அதான் சுபாவம் சத்துவகுணத்தோட. அந்த சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும்? ரஜஸ்தமோ மல பிரதிபந்தஸ்ய. ஒரு வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசன்ட் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறது என்ன அப்படின்னா இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் தான் என்ன பண்ணுது, அந்த வஸ்துவை பூரணமா அறியாம தடுக்கிறது. இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த இதை பத்தி சொல்லியிருக்கேன். நான் திருவண்ணாமலைக்கு மேல நின்று பார்க்குறேன். மேல நின்று பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கு விசிபிளா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் நின்றுகிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்னது, பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறவங்களுக்கு ப்ரெசண்ட்டு. இன்னொரு ட்ரெயின் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிடுச்சு, விழுப்புரத்துக்கு போயிடுச்சு. நான் மலைக்கு மேலே பார்க்கும்போது அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வரப்போகுது. வேலூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு.
அப்போ வந்துகிட்டு இருக்க இன்னும் 10 நிமிஷத்துல வரக்கூடிய ட்ரெயினையும் நான் மலைக்கு மேல இருந்து பார்க்குறேன். ப்ரெசென்ட்ல ஸ்டேஷன்ல இருக்கிற ட்ரெயினையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க ட்ரெயினையும் நான் பார்க்குறேன். இப்போ நான் 3 ட்ரெயினையும் என்னோட ஒரு விசிபிள்ல இருந்து நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு காலம் இருக்கா இல்லையா? பார்க்குறேன், எனக்கு காலம் இருக்கா இல்லையா? காலம் இல்லை. ஸ்டேஷன்ல இருக்கிறவனுக்கு காலம் இருக்கா இல்லையா? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ஆமா, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெயின் இருக்கு, ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, ஒரு ட்ரெயின் 10 நிமிஷம் கழிச்சு வரும் அப்படின்னு 3 காலம் இருக்கு பிளாட்ஃபார்ம்ல ஸ்டேஷன்ல இருக்கிறவனுக்கு. மலைக்கு மேல இருந்து பாக்குற எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரெயினும் விசிபிளா இருக்கு ஒரே டைம்ல பாக்குற பிரத்யட்சமா. அப்போ காலம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலமே ஒண்ணு இல்லையே, எல்லாமே பிரசன்ட் தானே உங்களுக்கு. மலைக்கு மேல இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு பிரசன்ட்லயே எல்லாம் வந்துருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் இங்க கீழே இருந்து பாக்குறவனுக்கு, பிளாட்ஃபார்ம்ல இருந்து பாக்குறவனுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின், தூரத்துல வர ட்ரெயினை பார்க்க முடியல, போன ட்ரெயினையும் பார்க்க முடியல, நிறைய பிரதிபந்தங்கள் இருக்கு. இதே மாதிரி நம்ம சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, சித்தம் வந்து சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக பீக்கு போற மாதிரி, நம்ம மலைக்கு உச்சிக்கு போற மாதிரி. சத்துவகுணம் அதிகமாக 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 நீங்க எலிவேட் ஆகிட்டே இருக்கீங்க, மேலே போயிட்டே இருக்கீங்க, மேலே போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருது. நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? சேட்டலைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல, மேகமூட்டம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல ஒரு மேகமூட்டம் இருக்கு. அந்த மேகமூட்டம் வந்து சுழன்று எந்த மாதிரி சுழருது, அது எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அது கோயம்புத்தூர் பக்கம் போகுமா, ஆந்திரா பக்கம் போகுமா, பெங்களூர் பக்கம் போகுமா அப்படின்னு எவ்வளவு டென்சிட்டியோட இருக்கு அந்த மேகம், இதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து பார்க்க முடியுதா? மேல இருந்து இந்தியாவை பாருங்களேன், நிறைய சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிளியரா தெரியுது, பக்கவா தெரியுது பார்க்கும்போது. இதே தாங்க உங்களோட சத்துவ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக 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 ஒரு வஸ்துவை மறைச்சு வச்சிருக்கிற ரஜோகுணமும் தமோ குணமும், ரஜோகுணமும் தமோ குணம் தான் ஒரு வஸ்துவை நம்மளை பார்க்க விடாம தடுத்து நிப்பாட்டக்கூடியது. ரஜஸ் தமோ மல பிரதிபந்தஸ்ய, ரஜோ தமஸ்ன்னு, ரஜோகுணம் தமோ குணம் இந்த ரெண்டும் பிரதிபந்தம். இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? பிரதிபந்தஸ்ய சம்யமேன பிரக்ஷயே, நல்ல சம்யமம் ஒண்ணுத்துல போக்கஸ் பண்ண 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 போக்கஸ் நடக்குதுனாவே அது சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்க்ரீஸ் ஆக சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும்? ரஜோகுணம் தமகுணம் கம்மி ஆகிட்டே போகும். பிரக்ஷையே, நல்லாக பிரக்ஷையே சதி, நல்ல நாசமான நிலையில். பிரமாணம் அனபேட்சிய, பிரமாணம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேற ஒரு பிரமாணமும் இல்லாம இந்த சித்தமே என்ன பண்ணும்? நம்ம ஒண்ணு அறியறதுக்கு என்ன வேணும்? நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். ரொம்ப மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கணும், இல்ல டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கணும். சூக்ஷ்ம வஸ்துவை பார்க்கறதுக்கு நம்ம அதை என்ன பண்றோம்? கண்ணை சுருக்கிட்டு பார்க்கணும், எதையாவது ஒன்று பண்றோம். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று, ரீடிங் கிளாஸ் ஒன்று வச்சிருக்கேன் இதே மாதிரி. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன பாயிண்ட்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த இதை வந்து நம்ம என்னோட சிஷ்யர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய புக்கு நான் படிக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே படிச்சேன்னு வச்சுங்களேன், கிளியராக தெரியும். இப்போ எனக்கு எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது பாருங்கள். என்னோட ஸ்பெக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன், இது நார்மலாக இருக்கிறத படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இதை வச்சு பார்த்தேன் அப்படின்னா, இதை வச்சு பார்த்தா இவ்வளோ பெருசாக தெரியுதுங்க, நல்லா பெருசாக தெரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஐயோ எவ்வளோ பெருசாக தெரியுது, இவ்வளோ பெரிய ஏதோ பேனரில் எழுதியிருக்க மாதிரி தெரியுது இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு. அப்போ வந்து படிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? சூக்ஷ்ம வஸ்துவை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுதா? இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரமாணம்னு பேர். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெக்ஸுக்கு பேர் ஒரு பிரமாணம்னு பேர். இந்த 2 பிரமாணத்தை வச்சு நான் வந்து மைன்யூட்டா இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். ஆனா இது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல், மைக்ரோஸ்கோப்போ டெலஸ்கோப்போ எதுவுமே இல்லாம, குண்டலினி சொல்ற அந்த ஜாதகமோ ஜோசியமோ இல்லாம, கைரேகை பார்க்காம, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம, ஒரு வஸ்துவை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த வஸ்துல இருக்கக்கூடிய 3 காலங்கள் எங்க இருக்கு? வஸ்துல தான் காலங்கள் கல்பித்தம். அப்ப அந்த 3 காலங்களையும் நான் என்ன பண்றேன்னா ஒரே விஷன்ல எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி மலைக்கு மேல இருந்து 3 ட்ரெயினை பார்க்கறனோ,
அதே மாதிரி ஏக்க சமயத்துல ஒரு வஸ்துவோட ஃபியூச்சர் பிரசன்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம் அனபேட்சி அப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட துணையும் இல்லாமல், எதையும் சார்ந்து இல்லாமல், சர்வம் ஜானாதி இதி பாவகா, சர்வத்தையும் அவன் பார்க்கின்றான். ஒரு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சுனாவே அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் அவனுக்கு தெரிந்துவிடும். பாஸ்ட்ல என்ன இருந்துச்சு, பிரசன்ட்ல என்ன இருக்கு, ஃபியூச்சர்ல அது என்னவா ஆகும் அப்படின்னு ஏக்க சமயத்துல தெரியும். இதை பத்தி ஒரு விசாரம் பண்ணும்போது கொஞ்சம் சைடு பிரசங்கத்துல நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா திரிகாலஜ்ஞத்துவம் அப்படின்னு வேதத்தையும் நம்ம சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேதத்துல வந்து நச்சிகேத உபாக்கியானம் ஒன்று இருக்கு, கட்டோபனிஷத்துல சொல்லுது, தைத்திரி ஆரண்யத்துல வர்றது. நச்சிகேத உபாக்கியானம் நச்சிகேதனோட கதை, யமதர்மராஜாக்கும் நச்சிகேதஸ்க்கும் உண்டான கதை. அதுக்கப்புறம் சாந்தோக்கியத்துல ஸ்வேதகேதுவை பத்தின கதை இருக்கு. அப்புறம் சத்தியகாமனை பத்தி கதை இருக்கு. அப்புறம் பிருகதாரண்யத்துல யாக்கியவல்கியரை பத்தி கதை இருக்கு. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு லைட்டா ஒரு கேள்வி வரலாம், கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கேள்வி வரலாம். ஒரு காரியத்தை பத்தி ஒரு சம்வாதம், ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நடந்துச்சு, அக்கேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் பவுண்டா? எந்த ஒரு அக்கேஷன், இப்போ கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சுவாமி எந்த டைம்ல கிளாஸ் எடுக்கிறார்? 9:30 10:30 10:45 வரைக்கும் எடுக்கிறார். டைம் பவுண்ட் ஆயிடுச்சா? எங்க இருந்து கிளாஸ் எடுக்கிறார்? திருவண்ணாமலையில இருந்து எடுக்கிறார். டைமும் ஸ்பேஸ் ரெண்டும் வந்துருச்சா? யார் எடுக்கிறா? பரமஹம்சானந்த சுவாமி எடுக்கிறார். அப்ப மேட்டர் வந்துருச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் மேட்டர் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துடும். ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னீங்கன்னாவே, ஒரு அக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அந்த நிகழ்வு என்ன ஆயிரும்? டைம் அப்புறம் ஸ்பேஸ் இந்த ரெண்டுத்தோட பவுண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் சொல்றேன், வேதத்துல இருக்கிறது எல்லா நிகழ்ச்சிகளும் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. அப்ப ஸ்டோரிஸ் இருந்துச்சு அப்படின்னாவே யாரோ ஒருத்தர் அந்த ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. வந்துருமா? தோஷம் வந்துருமா? ஒரு இடத்துல நடந்தது, அந்த நடந்ததை வந்து ஒருத்தர் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எழுதி வச்சிருக்கணும். எது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் ஆகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமாக ஆகிவிடும். பெரிய தோஷம். அப்ப என்ன ஆகும்? வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதம்ன்றது மற்ற புக்ஸ் மாதிரி. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேதமும் கூட ஒரு நாள் என்று பாத்தீங்கன்னா இல்லாம போயிடலாம், நஷ்டமாயிடலாம். அப்ப வேதத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? ஹாரி பாட்டர் மாதிரி தான், புக்கு மாதிரி தான், தூக்கி போடுங்க குப்பையில. அதுவும் அனித்தியம் அப்படின்னு தோஷம் வந்துடும். இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்றோம். வேதம் வந்து பாத்தீங்கன்னா திரிகாலஜ்ஞத்துவம் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். வேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்தையும் பார்க்கிற சாமர்த்தியம். ஏன் அப்படின்னா ஈஸ்வரனோட நிஸ்வசிதம், ஈஸ்வரனோட சுவாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதம். அப்ப அந்த வேதத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்து நடந்திருக்கணுமா, நடந்திருக்கூடாதா? ஏற்கனவே நடந்துருச்சா இல்லை இனிமேல் நடக்கணுமா? தெரியாது. வேதத்துல இருக்கிறது எதுவுமே இப்ப ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வேதத்தோட விஷன்ல வெறும் பிரசன்ட் மட்டும்தான். வேதத்தோட விஷன்ல மலைக்கு மேல இருந்து பாக்குறது மொத்த பிரபஞ்சம், மொத்த கிரியேஷனை பத்தியும், கடந்து போன அநேக கல்பங்களையும் அதுக்கு தெரியும், அநேக சிருஷ்டிகளையும் அதுக்கு தெரியும். இனி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் சிருஷ்டி வருமோ இது எல்லாம் தெரியும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை நம்ம படிக்கிறோம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனது நிகழ்காலம் அப்படின்னா எங்கேயுமே வந்து நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே டென்ஸ் மட்டும்தான், ப்ரெசன்ட் மட்டும்தான். நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியோட இதை ஃபாலோ பண்ணுவேன். என்னோட புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்படுகின்றது, இருக்கின்றது எல்லாத்துலேயும் ப்ரெசன்ட்டே யூஸ் பண்ணிட்டு போவேன். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வியாக்கியானம் எல்லாத்துலேயும் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6 புக்கையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் அதிகபட்சம் ப்ரெசன்ட் டென்ஸையே நான் அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் அதுல எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் நான் அதிகம் பயன்படுத்தவே மாட்டேன். ஏன் அப்படின்னா பாஸ்ட் ஆயிடுச்சுனாவே அது அனித்தியம் தானே அர்த்தம். அதனாலதான் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், வேதத்தை சொல்லும் போது அது மாதிரி. ஏன் அப்படின்னா கட்டோபனிஷத்துல நடந்த நிகழ்ச்சி இன்னும் அடுத்த கல்பத்துல தான் நடக்கிறதா இருக்கும். வேதத்துல இப்பவே நம்ம படிக்கிறோம், ஆனா அது நடந்திருக்கு, அது இன்னும் ஃபியூச்சர்ல நடக்கிறதா இருக்கும். புராணங்கள் எல்லாத்துலயும் இருக்கிறதும் அதே மாதிரிதான், ஈஸ்வரனோட சுவாசம் தான் எல்லாமே. அதனால நம்ம என்ன பண்ணணும், பிரமாணம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலங்களும் அதுக்கு தெரியும். இதே தன்மைதான் யோகிக்கும்.
அப்ப மறைப்பு இல்லாதது, ரஜோகுண மறைப்பும் தமோகுண மறைப்பும் இல்லை என்றால் சத்துவகுணம் பூரணமா இருக்க 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 அதிகமாக அதிகமாக அந்த வஸ்துவை பத்தின நாலேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்காது. இதான் சிம்பிள் திருக்காலக்கியத்துவம். இதோட இந்த சூத்திரம் முடியுது. நாளைக்கு மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்த சூத்திரத்துல 2 முக்கியமான விஷயம். ஒன்று அவதாரிக்கால இருக்கிறது, இதெல்லாம் லேண்ட்மார்க். இதெல்லாம் வசீகார சஞ்ஞா உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு, நீங்கள் வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு பாஸ் பண்ணி போகிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாஷ்யத்தில் இந்த வியாக்கியானத்தில் கொடுக்கும்போது சொல்கிறது, சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக ரஜோ தமோ குணங்கள் நாசமாக நாசமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரமாணமும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமலேயே அந்த வஸ்துவ பத்தின ஞானம் உங்களுக்கு உண்டாகும். இதுதான் முக்கியமானது.